வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. 2020 2024 அதாவது கடைசியாக நடத்தப்பட்ட குரூப் 1 எக்ஸாம் வரைக்கும் இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். மொத்தம் 1600 கொஸ்டின் இருக்குது. இது நம்ம டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். லைக் ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைமர் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கம்ப்யூட்டர்ஸ், ரேஷியோ, ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், மிஸ்செலேனியஸ் சொல்லிட்டு இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸு, பொதுத்தமிழ் டாபிக் வைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷும் டாபிக் வைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும் அந்த பிடிஎஃப். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃபை நம்ம உருவாக்கியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A அதாவது இந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயோ இதாக போய் எய்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் ஆர் அதாவது லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் மேக்ஸு அப்படி ஆட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய 125 கொஸ்டினுக்கு 115 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி பார்க்கணுங்க. சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் ஃபுல் எஃபர்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 8 யூனிட் 9ல் இருக்கக்கூடாது. அதாவது பிலோ ஆவரேஜ் படித்தா கூட போதும் ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 யூனிட் 9ல். பட் உங்களோட குறி ஃபுல்லாக இங்கே லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸில் அவுட் ஆஃப் 125 கொஸ்டினுக்கு 115 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அது பார்த்துக்குங்க. அதுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதை மட்டும் படிச்சுட்டு போக ட்ரை பண்ணாதீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். எல்சிஎம், ஹெச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, சூப்பர் எல்லாத்தையும் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இக்கவாக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். வெறுமனே எல்சிஎம், ஹெச்சிஎஃப்பில் 258 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போகாதீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிளாரிட்டி கிடைக்காது. உங்களோட 25 அவுட் ஆஃப் 25 அப்படின்ற இலக்கை உங்களால் அடைய முடியாது. சரிங்களா? அதனால் இப்படி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.